Hi, welcome to the third video of Angilam with Melena. Okay, so first two videos வந்து focused on writing ஒரு சைட் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கல் வேர்ட் ஆரிஜின்ஸ் பற்றி இன்னொரு சைட் பேசியிருந்தேன். இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி டு டூ வித் லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் இட் செல்ஃப். சரியா? ஸோ அதில் வந்து ரொம்ப காமனாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெப்பசிஷன்ஸில் நடக்கும். ஸோ ப்ரெப்பசிஷன்ஸோட மெயின் எய்ம் என்ன, கோல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் ஆர் ஒரு பர்சன் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம ப்ரெப்பசிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேஜோட லாங் ஃபார்ம் வீடியோஸ் வந்து மூவி ரிலேட்டட், மீம்ஸ் ரிலேட்டட் ஆர் சோஷியல் மீடியா கான்டென்ட் ரிலேட்டட் வச்சு நம்ம லாங்குவேஜ் லேர்னிங் பண்ணுவோம் அப்படின்னு, ரைட்? ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நான் மூவியோட சில ஸ்டில்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொப்போசிஷன்ஸ் எப்படி அங்கே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ அதுதான் இன்றைக்கி மெயின் ஃபோக்கஸாக இருக்க போது. நம்ம இன்றைக்கி ஓவர் 10 ப்ரொப்போசிஷன்ஸ் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி கொஷின்ஸ் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அண்ட் இதை தாண்டி ஐ வில் பி கவரிங் ஈவன் மோர் ப்ரொப்போசிஷன்ஸ், பட் இந்த வீடியோவுக்கு த ஃபோக்கஸ் வில் பி ஐ திங்க் 10. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ப்ரொப்போசிஷன் பார்த்திங்கன்னா ஆனாக இருக்கும். ஓகே, ஸோ ஆன் யூஸ்வலாக நம்ம எப்போ பயன்படுத்துவோன்னா, ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, இங்கே வந்து அவங்க அதை பெஞ்ச் மேலே உட்காந்துருக்காங்க, கரெக்டாக? ஒரு சர்ஃபேஸ் மேலே ஒரு பொருளோ இல்லை ஒரு பர்சனோ இருக்காங்க அப்படின்னா நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து தே ஆர் சீட்டட் ஆன் த பெஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆணுக்கான ஒரு மெயின் ஸ்டில். ஓகேயா? அடுத்தது வந்து இந்த ஸ்டில்லில் ஏன் இன் சொல்கிறேன்னா, அவர் வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து அவர் பார்க்குறாரு, கரெக்டாக? ஸோ இன் வந்து ஒரு விஷயம், அதாவது ஒரு பவுண்ட்ரி சார்ந்த விஷயத்துக்குள்ளே ஒரு பர்சனோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டோ வச்சாங்கன்னா நம்ம இன் பயன்படுத்துவோம். சப்போஸ் லெட்ஸ் அஸ்யூம் அந்த பாக்ஸ்க்குள்ளே ஏதோ ஒரு வெப்பன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வெப்பன் இஸ் இன் த பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேயா? அடுத்து வி ஹாவ் திஸ் ஸ்டில். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஓவர் பயன்படுத்துவோம். ஓகே, ஏன் ஓவர் சொல்கிறேன்னா, ஒரு பொருள் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பொருள்னு வேணால் ஒரு ட்ரீ, இந்த இமேஜில் இருக்க மாதிரி ட்ரீக்கு மேலே இப்படி ஒன்று போகுதுன்னு வச்சுக்கோங்க, இதை தான் நம்ம ஓவர் வச்சு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஹீ இஸ் சைக்கிளிங் ஓவர் த ட்ரீ. ஸோ அடுத்து அவர் பண்ணுறது அதுவாக தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரீ மேலே தான் இப்படி போகிற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ அதை தான் வந்து நம்ம ஓவர் வச்சு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ பேசிக்காக வந்து இந்த கீழே நிற்கிற ஸ்டாட்டிக்காக நிற்கிற விஷயமும் இந்த ஒரு சைடு இன்னொரு சைடு போகிற விஷயமும் வந்து டச் ஆகாது. ஓகே, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் இப்படி தாண்டி போகும், அதுதான் வந்து மெயின் நம்ம ஓவர் யூஸ் பண்ணும்போது. ஆல்ரைட், அடுத்த இமேஜ் பார்த்திங்கன்னா வி ஹாவ் திஸ் ஒன். ஸோ இது வந்து த்ரூன்றது வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு சைடு டு இன்னொரு சைடு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரூ யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு காமன் எக்ஸாம்பிள் வந்து வி வாக்ட் த்ரூ த டனல் அப்படின்னா, டனலுங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன், அது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெச் ஆகுது இல்லையா? ஸோ அது வழியாக நான் போனேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இங்கேயே நம்ம த்ரூ யூஸ் பண்ணுறோன்னா, ஹீ ஆர் ஷீ லுக்ட் த்ரூ த பீப் ஹோல். ஸோ எது வழியாக பார்க்குறாங்க, அந்த பீப் ஹோல் வழியாக பார்க்குறாங்க. ஸோ அதனால் இங்கே த்ரூ வரும். ஓகே, நெக்ஸ்ட் இமேஜ் வந்து 2 பேர் இப்படி இருக்காங்க, கரெக்டாக? இவர் இப்படி நிற்கிறாரு, அவங்க இப்படி நிற்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம தே ஆர் ஸ்டாண்டிங் அக்ராஸ் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ அக்ராஸுங்கிறது எப்போ பயன்படுத்துவோன்னா, ஒரு 2 விஷயம், ஒரு 2 பீப்புள் வந்து ஆப்போசிட்ஸில் இப்படி நிற்கிறாங்கன்னும் போது நம்ம அக்ராஸ் பயன்படுத்துவோம். ஓகேயா? ஸோ இதே இமேஜில் நெக்ஸ்ட் ப்ரொபோசிஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு ஆட்டோ இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நம்ம தி ஆட்டோ இஸ் நெக்ஸ்ட் டு ஹிம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டு ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, ஜஸ்ட்டு பக்கத்துலேயே ஒரு விஷயம், ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டு பயன்படுத்திக்கலாம். ஓகேயா? கிளியரா? அடுத்தது வந்து வி ஹாவ் மறந்துட்டேனே, நிறைய இமேஜ் பார்த்துருந்தேன். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப மெயினான ஒன்று. இதை சம்டைம்ஸ் சொல்ல மறந்துடுவோம் பிகினர் டு இன்டர்மீடியட் லெவலில். ஸோ நீங்கள் ஒரு இடம் டு இன்னொரு இடம் போகிறீங்க அப்படின்னா, ஐ ஆம் கோயிங் மால் அப்படி சொல்லக்கூடாது.
ஓகே, நீங்கள் ஒரு லொக்கேஷன் டு இன்னொரு லொக்கேஷன் ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த இடத்துல நம்ம டூ யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பசங்க வந்து ஏறி ஒரு லொக்கேஷன் போகிறாங்க, மவுண்டன் டாப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ தே ஆர் கோயிங் டு த மவுண்டன் டாப். ஸோ டூ வந்து ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ் போகும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ப்ரொபோசிஷன். ஓகேயா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வி ஹாவ் இந்த பிக்சர். ஸோ இந்த பிக்சர் வந்து டவுனுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஹீ இஸ் ஸ்லைடிங் டவுன் த போல். ஸோ மேலேருந்து கீழே வராரு இல்லையா? ஸோ அதனால் ஹீ ஸ்லைடிங் டவுன் த போல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இது வந்து ஒரு நைஸ் பிக்சர். ஸோ இதில் வந்து என்னென்னா 2 பேர் இருக்காங்க, இவங்க உட்காந்துருக்காங்க, அவர் நிற்கிறாரு. ஸோ இங்கே வந்து ஹீ இஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் ஹர். ஓகே, பின்னாடி நிற்கிறாரு. ஓகே, இன்னொரு ப்ரொபோசிஷன், ஷீ இஸ் சீட்டட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம், அவருக்கு முன்னாடி. ஓகே, அடுத்து என்னது? இந்த இமேஜில் வந்து பைக்கில் இருக்காங்க 2 பேர். ஸோ இதுக்கு வந்து நம்ம அரவுண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அரவுண்ட் வந்து எப்போ பயன்படுத்துவோன்னா, ஒரு விஷயத்தை சுற்றி வரோம், ஒரு ஊரை சுற்றுறோம் அப்படின்னும் போது அரவுண்ட் யூஸ் பண்ணலாம். தே ஆர் பைக்கிங் அரவுண்ட் த சிட்டி. இந்த விஷயத்துக்கு நம்ம தே ஆர் பைக்கிங் அரவுண்ட் த சிட்டி அப்படிங்கிற சென்டென்ஸை பயன்படுத்தலாம். ஆல்ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி 12 ப்ரொபோசிஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து மூவி ஸ்டில்ஸ் வச்சே வந்து ஐ தாட் நான் பண்ணணும்னு அண்ட் நான் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ யூஸ்வலி என்னென்னா, இதில் நான் சொன்ன சில ப்ரொபோசிஷன்ஸ்க்கு இன்னொரு யூசேஜும் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி மல்டிபிள் யூசேஜஸ் இருக்க ப்ரொபோசிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஐ வில் எக்ஸ்பிளைன். பட் இந்த வீடியோ சார்ந்து இஃப் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்சம் போராடி தான் இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் தேடி எடுத்து வச்சேன். ஸோ உங்களுக்கு நிஜமாலுமே பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அப்புறம் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோ வந்து சென்டென்ஸ் ரிலேட்டட் இருக்கும். ஓகேயா? ஸோ அது வந்து சண்டே வரும், பாருங்கள். அண்ட் அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே.